இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளை கடவுளிடம் ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே, இந்த நாளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளில் அருள் அடையாளங்கள் நடக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், தூய ஆவியின் துணையிருப்பு இருக்கட்டும், மகிழ்ச்சி மனநிறைவும் நாளில் கிடைக்கட்டும். ஆண்டவரின் ஆசீர்வாதம் அளவில்லாமல் கிடைக்கட்டும். இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள், இதை தியானித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உம்முடைய ஆற்றலையும் அருளையும் அதிகமாக கொடும். உம்முடைய அருள்கரம் அவர்களோடு இருக்கட்டும், ஆசீர்வதியும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை தொடக்க நூல் 45ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகள். பின்பு யோசேப்பு தன் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை என்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர்கள் சகோதரர்கள் திகிலடைந்தார். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அன்புமிக்கவர்களே, யோசேப்பாகிய தன்னை அடித்து காயப்படுத்தியதில் தனது சகோதரர்கள், யோசேப்பாகிய தன்னை அடித்து காயப்படுத்திய தனது சகோதரர்கள், பால் கிணற்றினுள் வீசி எறிந்த தனது சகோதரர்கள், எகிப்து வியாபாரிகளுக்கு தன்னை விற்ற தனது சகோதரர்கள் திகிலடைந்து நிற்கிறார்கள், விழி பிதுங்கி நிற்கிறார்கள், வாயடைத்து நிற்கிறார்கள். தனது ஆடையை கிழித்து குற்றீராக்கியவர்கள் தனது சகோதரர்கள். தன்னை நிராகரித்தவர்கள் முன் கடவுள் அவரை உயர்த்தினார். தன்னை வெறுத்த சகோதரர்கள் முன் கடவுள் மகிழ்ச்சியோடு பாசம் காட்டினார். நீ எந்த இடத்தில் வீழ்ந்தாயோ அந்த இடத்தில் கடவுள் உன்னை உயர்த்துவார். நீ எந்த இடத்தில் பரிகசிக்கப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டாயோ அந்த இடத்தில் உன்னை கடவுள் அங்கீகரிப்பார், உன்னை உயர்த்துவார். அடுத்த இறைவசனம், யோசேப்பு தன் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்று கூறுகின்றார். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியிருக்கிறார். யோசேப்பின் சிறப்பு என்ன? தான் பட்ட பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், தனிமை, கண்ணீர், இவை அனைத்தும் யோசேப்பு கடவுளில் தஞ்சமடைய வைத்தது. வேதனைகள் மூலமாக கடவுளோடு நெருக்கமானார் யோசேப்பு. துன்பங்கள் மூலமாக அவரை அணுகிச் சென்றார் யோசேப்பு. தனிமை வாட்டும் போது நான் முன்னோடு இருக்கிறேன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு அவர் செவிமடுத்து, கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுத்து அவரை முருக பற்றி கொண்டார். கண்ணீர் வரும்போது உனது கண்ணீரை என்னுடைய தோற்பையில் சேர்த்து வைக்கிறேன் என்ற இறை வார்த்தையை அவர் நம்பி கடவுளோடு முக்கியமாக இருந்தார், தஞ்சம் புகுந்தார். இன்று நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்கள், வேதனைகள், தனிமை, நெருக்கடிகள் அனைத்தும் கடவுளோடு நெருங்கி வர அவருடைய பாதத்தில் தஞ்சமடைய வழிவகுக்கிறதா அல்லது கடவுளிடமிருந்து உங்களை பிரித்திருக்கிறதா? அன்புமிக்கவர்களே, ஒரு சிலர் என்னிடம் கூறுவார்கள், இவ்வளவு துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர் இவை அனைத்தும் வந்த பிறகு என்னால் என்ன செய்ய முடியவில்லை, முறையாக ஜெபம் செய்ய முடியவில்லை, கடவுளிடம் வேண்டுதல் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் எனக்காய் இவ்வளவு கஷ்டம் தருகிறார். எனவே கடவுளிடமிருந்து விலகி போகின்றவர்கள், கடவுளுக்கும் இவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுகின்றதை நாம் பார்ப்போம். ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், தனிமை, கண்ணீர் இவை வந்த போதும் கடவுளிடம் தஞ்சம் புகுந்தார், கடவுளை முருக பற்றி கொண்டார். நம்புங்கள், நீங்கள் இன்று உயர்வீர்கள், கடவுள் உங்களை உயர்த்துவார், உங்களுடைய குடும்பத்தை உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தை மட்டுமல்ல, உங்களுடைய தலைமுறையையும் வாழ வைப்பார். இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் உங்களுக்கு இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.